வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णम् पाराख्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगणितं या बलात्कृत्य भूते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवय पुदुवै आडाळ अलङ्कर्क पन्नु तिरुपावै पर्वदियं निशय पाटि கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை இனி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல் உருவம் போல் மெய் கருத்து பாழியும் தோளுடைய பற்பனாபங்கி ஆழி போல் மின் நீ வலம் புரி போல் நின்றதிர்ந்து சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான் மருகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரங்கற்கே கண்ணீர் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மேகத்திற்கு அதிபதியான இந்திரனே,
கடல் நீர் முழுவதும் முகர்ந்து கண்ணனின் நிறம் போல் கருத்து சக்கரம் போன்ற மின்னலை வீசி சங்கின் ஒளி போல் இடி ஒளி எழுப்பி வில்லிலிருந்து வரும் அம்புகள் போன்ற மழை பொழிய வேண்டும். இதனால் மார்கழி நீராடலுக்காக அனைத்து நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய.